10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ 4ன்ற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோம். ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு 4ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயரு? 2ஓட ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த இதை விட்டு வெளியில் எடுக்கணும்னா 2 × 2 2 ஸ்கொயர்டு. அப்போ வெளியில் இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 2 மட்டும் வந்துடும். இப்படி தான் நம்ம எழுதுவோம். சப்போஸ் இப்போ இதில் ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பவர் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 இருக்குல்ல, 4ஐ 2ஆல் அடித்து கொடுக்கணும். இப்போ ஆன்சர் என்னது? ஸ்கொயர்டு. அப்போ இந்த இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ பவரை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதுதான் ஸ்கொயர் ரூட்டு, வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கிறதோட மெத்தடு. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போகிறோம். இந்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கொஸ்டின், இதில் வந்து மேலேயும் கீழே நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாருங்கள், இப்போ மேலே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். இப்போ அவங்க கொடுத்துருக்க டேர்ம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதணும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், இந்த 100 இந்த 400 அடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்னது? 4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வேரியபிள் இருக்கு இல்லையா, இப்போ இதில் மேலே வந்து எக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, கீழே எக்ஸ் ரேஸ் டு த பவர் 8ன்னு கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒய் ரேஸ் டு த பவர் 12ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒய் ரேஸ் டு த பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸுன்றது பேஸு, மேலே பவர் இருக்குது, 4 இருக்குது, இங்கே கீழே வந்து 8 இருக்குது பவரில். இப்போ 4 பெருசா 8 பெருசா பவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் பெருசு. அப்போ இந்த டேர்ம் தான் பெருசு. எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 காட்டிலும் இது பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, எக்ஸ் ரைஸ் டு த பவர் 8 இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4ஐ இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடணும். பாருங்கள், மேலே இருக்க எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4ஐ கட் பண்ணிவிட்டேன், கீழே அதுக்கு பதில் அந்த 4 வந்து கீழே மைனஸில் வந்துடுது. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம்? இப்போ ஒய் ரைஸ் டு த பவர் 12, இது மேலே இருக்க இந்த ஒய் தான் வந்து ஒய்யோட பவர் தான் அதிகமாக இருக்குது, கீழே இருக்க ஒய்யோட பவர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை அடிச்சிடலாம். அடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா 12 - 4. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போகிறோம்னா ஒய், இப்போ 12லேருந்து 4 போயிடுச்சுன்னா 8, கீழே பாருங்கள் எக்ஸில் 8லேருந்து பவர் பாருங்கள் 8லேருந்து 4 போச்சுன்னா 4. இப்படி தான் வந்து வேரியபிளை வந்து நம்ம அடிச்சு கொடுக்குற மெத்தடு. ஸோ நம்ம அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்டு ஃபஸ்ட்டு எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியுதோ அதெல்லாம் அடித்து கொடுத்தணும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 400 அடிச்சு வச்சு மீதை வந்து பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த 4 எடுத்துக்கலாம். 4ன்றதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இப்போது மேலே பாருங்கள், மேலே எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 இருக்குது, கீழே எக்ஸ் ரைஸ் டு த பவர் 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 4ஐ அடிச்சிடலாம். அதுக்கு பதில் கீழே என்ன பண்ணலாம், 8 - 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ கீழே ஒய் ரேஸ் டு த பவர் 4 இருக்குது, மேலே ஒய் ரேஸ் டு த பவர் 12ன்னு இருக்குது. அப்போ கீழே இருக்க இந்த ஒய்யை வந்து அடிச்சிடலாம். அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிறதுல ஒய் 12 - 4ன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ மேலே பாருங்கள் Z இருக்குது, அதோட பவர் 16 இருக்குது, கீழே Z இருக்குது, 4 இருக்குது. அப்போ கீழே இருக்கிறத நம்ம அடிச்சிடலாம், மேலே இருக்கிறதுல மைனஸ் பண்ணிடணும். 16 - 4. இப்போ ஆன்சர்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 4 எப்படி எழுதலாம், எந்த நம்பரோட ஸ்கொயரு? 2 ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எழுதிக்கிற போகிறோம். இப்போ ஒய் பவர் 12லேருந்து 4 போயிடுச்சுன்னா 8. ஓகே, ஒய் ரேஸ் டு த பவர் 12 - 4 இருக்குல்ல, 12லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 8ன்னு கிடைக்கும். இப்போ Z 16லேருந்து 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும்.
ஓகே, நம்ம இதை தான் நம்ம இப்போ எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ கீழே உள்ளது பாருங்கள். கீழே உள்ளதில் எக்ஸு ரைஸ் டு த பவர் 4. 8ல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டை விட்டு ஒரு வேரியபிளையோ நம்பரையோ நம்ம எடுக்கிறோம்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 இருக்குது, 2 ரைஸ் டு த பவர் 2 இருக்குது. இந்த பவரை மட்டும் 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 1. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். அப்போ 2ங்கிற நம்பர் வெளியில் வந்துருச்சு. இப்போ வேரியபிள்ஸ் எழுதும்போது என்ன பண்ணால் இந்த மாதிரி மாடுலஸ் போட்டுக்கணும். நம்பர் வந்து இது மட்டும்தான் இருந்துச்சு, இதை நம்ம இதை எடுத்து வெளியில் எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கு பாருங்கள், ஒய் ரைஸ் டு த பவர் 8ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 8 பவர் இருக்குல்ல, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது பவர் வந்து பாதி ஆகிடும். அப்போ ஒய் ரைஸ் டு த பவர் 4. இப்போ ஜெட் இருக்குது, மேலே 12 இருக்குது, அதை 2ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 6. ஓகே, அப்போ ஜெட் ரைஸ் டு த பவர் 6. கீழே எக்ஸ் ரைஸ் டு த பவர் 4 இருக்குது, அதை 2ஆல் பவர் அடித்து கொடுத்தீங்கன்னா 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். ஓகே, ஸ்கொயர் ரூட்டை விட்டு வேரியபிள் வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னம்னா பவரை வந்து 2ஆல் அடித்து கொடுத்துடணும். ஸ்கொயர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்து சப்டிவிஷன் 2 எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.